அனைவருக்கும் வணக்கங்க. நான் ஏற்கனவே கொடி எலுமிச்சையை பற்றி சொல்லியிருக்கேங்க. அது ஒரு ஹில் ஸ்டேஷனில் தான் வாங்கிட்டு வந்தேன். இங்க பாருங்க, எவ்வளோ பெருசாக இதுக்கு கொஞ்சம் நிழலும் தேவை, அதே மாதிரி வெயிலும் தேவைங்க. இங்கே பாருங்க, ஒரு ஒரு எலுமிச்சையும் ஒரு சாத்துக்கொடி சைஸில் இதுதாங்க. இந்த ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன். பாருங்க, சாத்துக்கொடி சைஸில் வந்திருக்குங்க. இது அப்படி ஒரு ஜூஸுங்க. இதில் இப்போ இந்த விதைகள்லாம் ரொம்ப இல்லைங்க. நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒரு ஒரு எலுமிச்சையில் இருந்தும் அவ்வளோ ஜூஸுங்க. இப்போ இதை பாருங்கள், நான் நிறைய இதுலேருந்து கட் பண்ணுறேங்க. இப்போ இது கொத்து எலுமிச்சைன்னும் சொல்லலாம், கொடி எலுமிச்சைன்னு சொல்லலாம். ஏன்னா இது கொத்து கொத்தாக தாங்க காய்க்கும். ஒன்று ரெண்டாக இல்லைங்க, கொத்து கொத்தாக காய்க்கும். இதெல்லாம் இதை ஏற்கனவே காமிச்ச பாருங்கள். இது பாருங்கள், இது மாதிரி கொத்து கொத்தாக தாங்க வரும். இது பாருங்கள், திருப்பி பூ விட்டு கொத்து கொத்தாக வர ஆரம்பிச்சிருக்குங்க. இங்கே கூட கொத்து இருக்குது பாருங்கள். ஒரு நாலஞ்சாக வருதுங்க. நிறைய பூ எடுக்குதுங்க. இது ஒவ்வொரு தடையும் எங்களுக்கு நிறைய இது மாதிரி காய் கொடுத்துட்டே இருக்குங்க. இப்போ இன்றைக்கி இதை நான் கொஞ்சம் பெருசானதெல்லாம் இதை பாருங்கள், இதெல்லாம் இவ்வளோ சைஸ் வருதுங்க. அது நான் கொஞ்சம் பெருசானதெல்லாம் எடுத்துக்கிறேங்க. ஏன்னா எனக்கு எலுமிச்சை தேவைன்றனால கொஞ்சம் பெருசானதெல்லாம் எடுத்துக்கிறேன். மீதியெல்லாம் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு பறிக்கலாங்க. அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.